டாப் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அப்படி பின்னாடி வந்து இந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்கு முன்னால அப்படி எட்டி எட்டி பார்ப்போம். ஸோ இந்த ஏர்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவோம்ல. What happens when you spin the ball more? It displaces air. Okay. So if it displaces air, what happens? It will fall much earlier than what you... அப்படியே இறங்கும். கரெக்ட். இல்ல நீங்க ஃளைட் பண்ணி விட்டீங்கன்னா முன்னாடி தான் போகும். What is the duty of a bowler? To take wickets. Exactly. அது இல்லாத நீ வந்து நான் டிஃபென்ஸா போறேன்னு சொல்லி போனா you are not a bowler. Adaptability இங்க இருந்து அங்க கஷ்டமா, அங்க இருந்து இங்க கஷ்டம் நினைக்கிறீங்க. இங்க இருந்து அங்க போறது தான் கஷ்டம். கும்ப்ளே, ஹர்பஜன், for instance, வெங்கட்ராகவன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மெஷர்ட் ரன் அப் அந்த ரித்தம்னு சொல்லுவாங்க. தூக்க கலகத்துல கூட அப்படியே தான் போகும். ஒரு தடவை எனக்கு சரியா வரல போலிங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஒரு ஸ்பெசிபிக் பால் வச்சுட்டு போவீங்க, அதை என்கிட்ட கொடுத்தீங்க, இதுல நீ போடுன்ட்டு 158 விக்கெட்ஸ் எடுத்தேன் ஒரு 1.5 வருஷத்துல. 2 மாசம் கழிச்சு இப்படி போடுறேன், பால் ஸ்லிப் ஆகி ஸ்லிப்லயே போய் ஊந்துது பால். There I have seen lot of bowlers who are very real champions in the nets, but when it comes to a match atmosphere, the first ball கொஞ்சம் உதறும். Just push it like that. Push பண்ணீங்கன்னா நீ டர்ன் ஆகுது. So you go with the body language, இப்ப பேட்ஸ்மேன் பாக்குற பாடி லாங்குவேஜ் கட்டாயம் எப்படி பிடிக்கிறான் பேட்டை, எப்படி முன்னாடி பாக்குறான், எப்படி பட்டாவடி பாத்தீங்கன்னா இப்படி தான் நிப்பாங்க நேரா. நீங்க இங்கிலாந்து பாகிஸ்தானோட ஆடுனீங்க. 58 இங்கிலாந்து பாகிஸ்தான் 2 மேட்ச். எவ்வளவு 3 விக்கெட்? இல்ல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட 5 and 3 இங்கிலீஷோட nil. நீங்க மகாராஷ்டிரா பண்டில் அவுட் பண்ணிட்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கும்பல் உங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு அது அந்த போட்டோ ஹிந்துல வந்து கண்ணு முன்னாடி இருக்கு. they had the fear. ஐயோ மேட்டிங் விவின்னு நம்ம சத்தம் அப்படின்னு இனிஷியலி ரயில் விட்டு இறங்குச்சே தான். அரே क्या भाई बैटिंग में क्या वीपी क्या करता है. அந்த ரெண்டு பேர்ல யாருக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது நீங்க போடுறதுக்கு? எனக்கு bowling for விஸ்வநாத் இஸ் சேலஞ்ச். சுனில் கவாரன் வச்சுலாம் அப்படியே அடக்கி வச்சு டைட் அவுட் பண்ணி. ஆமா குட் டு இஸ் டிஃபரண்ட். லெக் ஸ்பின் காணாம போய்டும் நினைக்கிறீங்களா இந்த ஃபார்மட்ல? போய்டும் ரொம்ப சீக்கிரம் போய்டும். மேஜிக் ஸ்பின் சும்மா சீவ் விட்டுறது, அப்படி இப்படி பண்றது. ராகுல் டிராவிட் பாத்தீங்கன்னா இஸ் as fit as a road roller. பிரெயினியஸ்ட் தோனின்னு சொல்றது உண்மையிலேயே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? Great captains doing that in almost difficult situations. விவி எவ்வளவு பெரிய bowler தெரியுமா? வேர்ல்ட் கிளாஸ் bowler. உடனே ஃபாஸ்ட் bowling பயம்னு ஒரு போமாட்டேன்டர் மேட்ச். இது ஒரு ஸ்டூபிடான்னு சொல்லுங்க. The question is, it's not the question of why do you want to get unnecessarily. For instance, if you see the West Indies match in இங்கிலாந்து பாகிஸ்தானோட ஆடுனீங்க. 58 இங்கிலாந்து பாகிஸ்தான் 2 மேட்ச். எவ்வளவு 3 விக்கெட்? இல்ல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட 5 and 3 இங்கிலீஷோட nil. Okay. But I bowled defensively 28 overs, 78 and something like that. But what is the exact reason you should have been recognized as number 1 in the world as a leggy? இல்ல சார், அது it was more due to political connivance. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஜெயசிம்மா, VV.Kumar, மில்கா சிங், கிருபால் சிங், அப்பாஸ் அலி பேக் அந்த டெஸ்ட் மேட்ச், பாம்பே டெஸ்ட் மேட்ச்க்கு. So there was a clamor that 5 South Zone players are included in the test. அந்த பிரச்சனை. அதனால the Chinnasamy was pursuing his level best. Other one was our Sriraman was trying his best, and then everybody was saying that you have to play here whatever it is, even if you are not fit. I said I am not fit, I am only 80% fit. Doesn't matter, you will be fit 100 times when you play. IG doctor, IG Gopalan ellarume வந்து they said you have to play. I made a big mistake in playing that match. I should not have played that match, and had I not played I would have been much better than what I performed in You didn't have any nervousness Indian team ஆட. எப்படி அது? இல்ல why nervousness? இல்ல crowd எல்லாம் sound எல்லாம் வரும்போது அது பேரக் போனா Bombay crowd is always like that. Bombay crowd don't let you down like that. Sivaji Ganesan coming on, he is more actor than a cricketer. அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்களும் வெங்கட்டும் டேண்டம்ல போடும்போது that was the talk of the world என்ன பொறுத்த வரைக்கும். வெங்கட் விவினா காலி ஆடுறோம். ஏன்னா நீங்க மகாராஷ்டிரா பண்டில் அவுட் பண்ணிட்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கும்பல் உங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு அது அந்த போட்டோ ஹிந்துல வந்து கண்ணு முன்னாடி இருக்கு. நீங்க 2 பேரும் எப்படி அப்படி ஒரு ஸ்கேரை கிரியேட் பண்ணீங்க? வெங்கட் விவினா காலி பேட்ஸ்மேன் ஒன்னு கிரியேட் பண்ணீங்க. It's not a scare. It's a question of, I would say, quality, incompetence of the batsman to create a fear inside within that. இப்போ வந்து மகாராஷ்டிரா மேட்ச் எடுத்தீங்களா, சுனில் கவாஸ் எடுத்தீங்கன்னா கூட பாபு நட்கர் ACC வந்தாங்க, we got them out for less than 200. Second innings was 138. They had the fear. ஐயோ மேட்டிங் விவின்னு நம்ம சத்தம் அப்படின்னு இனிஷியலி ரயில் விட்டு இறங்குச்சே தான். அரே क्या भाई बैटिंग में क्या वीपी क्या करता है. இப்போ இந்த ஹைதராபாத்ல இந்த பிட்ச்ல உங்களுக்கு கொடுத்தா எப்படி போட்டுருப்பீங்க இங்கிலாந்தோட? இந்த இங்கிலாந்து தானே this is a wicket which should have been happy to bowl. இல்ல லெஃப்டி இஸ் கூகுளில எடுக்க கான்ஃபிடன்ஸ் இருக்கு. லெஃப்டி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்தாங்கன்னா easy sir. You ask a correct question. I love bowling to left handers because so easy to get them out.
ஓகே. அப்போ புரியாத தத்தளிச்சுட்டு இருப்பாங்க, இங்கேயும் ஓடி இருப்பாங்க. அப்போ சொல்கிறேன் நான், இப்போ தெரியாது. இப்போ இப்படி அடிச்சு போடுவாங்க, அது வேறு விஷயம். அப்போ தத்திட்டு இருப்பாங்க, இப்படி வந்துருப்பாங்க. You will make a fool of himself and then get them. எத்தனை பேர் இருக்க மாதிரி. இப்போ இந்த ஸ்கேர்ன்னு நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ கவாஸ்கர் வந்து கொடி கட்டி 774 ரன் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சுட்டு இங்க வந்து மெரினால ஆடும்போது நீங்க ஒரு விக்கெட் எடுத்துட்டீங்கன்னு கடுப்பாயிட்டாங்க உங்க மேல எல்லாரும். கவாஸ்கர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க அவரை பாக்குறதுக்குன்னு. அது ஒண்ணு. உங்க பெனிஃபிட் மேட்ச்ல அவர் மோர் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அந்த முதல்ல ஒரு ஆடினாரா இல்ல உண்மையிலேயே நீங்க டெரிஃபிக்கா போட்டீங்களா? இல்ல, முறையிலேயே ஈவன் வெங் சர்க்கார் வாஸ் தேர், திலீப் வாஸ் தேர், and both of them were partners in that match. And then, but I didn't lose my, nerve also during my possibilities of bowling well. So, as usual, what I did in Ranji Trophy other matches, I did. இல்லை விவி சார், இப்போ மசில் மென்னு ஒன்று வெஸ்ட் இண்டீஸை பார்த்தாலே பயமாக தான் இருக்கும். பட் டெக்னிக்கலி அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு டெண்டுல்கருக்கு போடுற அளவுக்கு டெக்னிக்கலி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஷேன்வானை வச்சு சாத்தினா இருப்பாருங்க அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி தட்டினாலே 6 இருக்கிறவங்கள போடும்போது நீங்கள் எப்படி இருக்கும்? வெஸ்ட் இண்டீஸ் ரிச்சர்ட்ஸுக்கெல்லாம் போகிறதா இருந்து வச்சுக்கோங்க. இது இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறவங்களுக்கு, தி 56-58 West Indies team captained by Jerry Alexander had all great cricketers, Frank Worrell, then Gary Sobers, 3 Ws. ஆமாம், and you had Hunt, Gary, என்ன எவ்வளோ கனாயில் கேமரான், கேரு, செம்ம டீம் அது. அதில் பின்னாடி 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் யாருன்னு கேட்டால் வெஸ்லி ஹால், கில்கிறிஸ்ட், and this other one was Sylvester Clark. And Sylvester Clark ரொம்ப லேட் நினைக்கிறேன். I don't think it was in that era. He was there. Sylvester Clark was there. One more pace bowler writer, I just forgot the name of that. He's also a quickie. Gilchrist and Griffith, okay. இவங்களோட அந்த சவுத் ஜோன் மேட்ச் வந்து just before the test match. That was South Zone versus West Indies. They wanted to create a sort of panic into the team. South Zone had quite a lot of good cricketers. Indian cricketers. ஆமாம், அப்பாஸ், ஜெயசிம்மா, கோபி, நிறைய பேர். So when the West Indies batted, we took them out for 220 or something like that. கனா எல்லாம் காலி ஆகிட்டாங்க. I got 3, then Kasturi got a couple, and Krishnasamy or somebody else got it, and then Kasturi got about quite a few in the end, and then they were all of 222. So this engaged them. என்னடா இந்த மாதிரி மாட்டினமே சொல்லி என்ன பண்ணாங்க, when Kundaran and who was the other batsman there in the somebody else from Hyderabad, Subramaniam, இல்லை ஜெயந்திலால், Karnataka, ஜெயந்திலால். So when they started, Hall was bowling and he was right start from the side screen. அவன் என்ன பண்ணா, 2-3 பால் குந்தரன் வெயிட் பண்ணி பார்த்தான், பந்து எங்கே போகிறதுன்னு தெரியல, அந்த ஸ்பீடில் வந்துருந்து. அதை யூட்டிலைஸ் பண்ணாத, they wanted to hit the batsman. Body, absolute body, எல்லாம் all coming right into the face. அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது, நோ ப்ரொடெக்ஷன் ஒன்றும் கிடையாது, ஹெல்மெட் ஒன்றும் கிடையாது. ஸோ குந்தரன் காட் ஹிட், வி சுப்ரமணியம் காட் ஹிட், கோபிநாத் காட் ஹிட், அண்ட் நான் தப்பிச்சிட்டேன்னா. ஏன்னா நான் அந்த பக்கம் எனக்கு கடைசியில் ராமதன், சாணி ராமதன் போட்டான். அவன் போட்டது இந்த வந்து கில்ஃபித் அந்த போட்டு வந்து நான் வந்து ஒதுக்கிட்டேன். நான் ராமதனுக்கு ஒதுக்கிட்டு வந்து கட் பண்ண போனேன், போல்டு நான். ஸோ இது தென் தி கொஸ்டின் ஆஃப் தி ப்ரொப்ரைட்டி கம்ஸ் இன் தேர். Now, when there is going to be a test match, when they are keen on taking you, they are trying to hit you. So why do you want to get hit? Without any, நான் அப்போ வந்து பேட்டு பேடு எங்களுக்கு கிடையாது, அது கிடக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க கிடக்கும், ஏதாவது ஒரு பேட்டு கட்டிப்போம், கார்டு எடுத்து போட்டுப்போம், க்ளவ் எதாவது எடுத்துப்போம், ஏதோ கம்ட்ட பேட் எடுத்து போய் ஆடுவோம். இந்த மாதிரி we were நேராக ஓன் கிட். அதனால் why get unnecessarily hit on that? Why do you want to get hit? So it is how it is. Gopi never batted second inning because he was injured. Subramaniam went with all his teeth knocked out. Kundaran is nose gone. அந்த சவுத் ஜோன் மேட்ச், மில்கா சிங் லக்கிலி எஸ்கேப் டர்பன் ஃப்ளூ, அந்த மாதிரி பண்ண இடத்துல வந்து வாட் சைட் அண்ட் கெட்டிங் ஹிட் வித்வுட் எனி பேசிக் ப்ரொடெக்ஷன். போச்சுன்னா bowling போச்சு, பேட்ஸ்மேன் அடிபட்டுனா ஆட்டம் க்ளோஸ் இல்லையா. ஜமைக்கால மாட்டணும் ஒரு அன்சுமன் கே பண்றதுல மாட்டாங்கல்ல. கரெக்ட். பிஷன் சிங் பேடி வாஸ் தேர். சரி, இப்போ சப்போஸ் இன்னைக்கு சினாரியோல மகேந்திர சிங் தோனி வந்து இப்போ நீங்க பீக் ஃபார்ம்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம், விவி இன் இஸ் பீக். அப்போ மகேந்திர சிங் தோனி வந்து சிஎஸ்கேக்கு வந்து நீங்க ஆடி ஒரு 4 ஓவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சும்மா சொல்லுங்க, இந்த ஐபிஎல் சினாரியோல நீங்க எப்படி போட்டுருப்பீங்க, என்ன ஃபீல்ட் செட் பண்ணுவீங்க, எப்படி போடுவீங்க? You are asking a very very intelligent question. Dhoni was with me in the camp somewhere in 2002 or 2003 in National Cricket Academy. I saw him back. He was then itself, he was a tremendous hitter of the ball and he was used to clear massive power, massive power. But what would he have done had he been told to bat against United? Very simple.
Now, initially, most of the batsmen would not like to play these shots on the offside, including Dhoni. Initially, பார்த்தீங்கன்னா இந்த சைடு நேர் தான் அங்கெல்லாம் ஆடுவாங்க, இந்த சைடு ஆட மாட்டாங்க. So what you are trying to do is, you try to make him play on the offside, set the field and play in offside with one sweeper. I want you to give me a picture of the first over VV.Kumar will bowl to Mahendra Singh Dhoni. Because every time leg spin போடும்போது அவர் க்ரோப் பண்ணி ஆடுற மாதிரி தான் இருக்கு. பட் அதே லெக் ஸ்பின்னர் லாஸ்ட் ஓவர் 20th ஓவர் வேற ஏதோ பண்றாரு, அவர் அன்னியனா மாறுறாருல. ஆமா, ஃபர்ஸ்ட் ஓவர் டு தோனி நீங்க போடினா ஃபர்ஸ்ட் ஓவர் ஐ வில் அட்டாக் ஹிம் straight away. I will have a slip. No, he is mindset defensive தான் இருக்கு. என்ன தெண்டா கிடையாது. விக்கெட் எடுக்க போடுவீங்களான்னு கேக்குறேன். Definitely yes. See, initially you make him under your, you make him come under your wing. இல்லடா முடியாது. நீங்க எனி பேட்ஸ்மேன், anyone, even let it be Don Bradman, அந்த ஃபர்ஸ்ட் 2 hours நீ அவனுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்துடணும். நீ அதை விட்டுட்டு அவன் இப்படி போடு அப்படி போடுனா ஒன்னு ஏறிட்டு போடுவான் அவன் க்ளீனா. So you should try to bring him into your fold. How do you do that? இப்ப நிறைய பேட்ஸ்மேன் ஃப்ரண்ட்ல லஞ்ச் பண்ணி, கோலியா இருக்கட்டும் தோனியா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே ஃப்ரண்ட்ல ஈவன் டெவிலியர்ஸ் லஞ்ச் பண்ணி கூகுளில போல்டா நிறைய பாக்குறாங்க இப்போ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வருண் சக்கரவர்த்தி போடுற கூகுளிலாம் என்னன்னே புரியல எனக்கு. மிஸ்ட்ரி ஸ்பின்னுங்கிறாங்க. அந்த கூகுளி வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் ஃபேக்டரான்னு கேட்குறேன் இப்போ இந்த ஃபார்மேட்லையும். Exactly, but the question of the dependability on the googly is variable. கரெக்டாக வரணுமே, பர்ஃபெக்டா இல்லை, நாட் ஓன்லி தட், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் அவனை நீங்கள் எப்படி பீட் பண்ண போகிறீங்க, எங்கே கேப் இல்லை, பேட்டு கேப் எங்கே இருக்குது, எங்கே கிடைக்கும், எவ்வளோ டேர்ன் பண்ணால் அது உள்ளே போகும், இல்லை எவ்வளோ டேர்ன் பண்ணால் காலில் வாங்கிப்பான், இல்லை எவ்வளோ டேர்ன் பண்ணால் ஷார்ட் லெக்கில் போய் விழுங்கிறது நீங்கள் கேஜ் பண்ணணும். ஆமாம், அது எப்படி கேஜ் பண்ணுவீங்க? அது you have to bowl couple of overs and then see what happens. So okay. Most of the batsmen, even the Steve Smith, Warner, எங்க ஆடுறாங்க? ஓகே, எங்க ஆடுறாங்க? லெக் சைடு, நிறைய லெக் சைடு, அக்ராஸ். So இந்த பக்கம் யார் பார்த்துருக்கீங்களா நீங்க? எக்ஸ்ட்ரா கவர் ஆடி பார்த்துருக்கீங்களா? இல்லையா, because the stance is like that. So கால் அக்ராஸா வரவே இல்லையா? Even Steve Smith said that. அப்படி பாக்கும்போது கவாஸ்கர், விஸ்வநாத் ரெண்டு லெஜெண்ட்ஸ் டெக்னிக்கலி. அந்த ரெண்டு பேர்ல யாருக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது நீங்க போடுறதுக்கு? எனக்கு bowling for விஸ்வநாத் இஸ் சேலஞ்ச். சுனில் கவாஸ்கர் வச்சிடலாம், அப்படி அடக்கி வச்சிடலாம். ஆமா, குட்டு இஸ் டிஃபரண்ட். குட்டு விஸ்வநாத் இஸ் டிஃபரண்ட். கசி வரைக்கும் பாக்குறதுனால he plays so late. ஆமா, plays so late. Yes, you will see a lot of time ஆடுறதுக்கு அவனுக்கு. அப்போ உங்களுக்கு டிஸ்கரேஜிங்கா இருக்கும். ஆகவே ஆகுது, டிஸ்கரேஜ் ஆகுது. லேட் உங்களுக்கு போடுறதுக்கு சொல்றேன். ஒண்ணு இல்லை, you keep him tight. And out of Vishwanath itself, we have played nearly about 14 to 13 Ranji Trophy matches in Karnataka. இல்ல அப்ப நீங்களே டிஃபென்சிவ்ல போற மாதிரி இல்ல, டை டவுன்னா? இல்ல டிஃபென்சிவ் போட மாட்டாங்க. இப்போ வந்து இந்த சென்ஸ் எப்போ வராங்கிறது பொறுத்தது உங்களுக்கு. அதாவது பேசிக்கலி கம் அட் 2 down or you will come 3 down or 4 down. நம்பர் 4 ஸ்டாண்டர்ட் அவர் எப்பவுமே 2 down ஸ்டாண்டர்ட். அப்போ வந்தீங்களா வந்து இனிஷியலி then he is not at the attacking best. ஆனால் you have to try to keep, see, you don't make him play late. Make him play. நான் கேக்குறேன், ஸ்கொயர் கட் பயங்கர ஸ்ட்ராங். போனட் ஃபீட் பண்ணுவீங்களா? ஈகோல ஃபீட் பண்றது. You try to feed him on the square cut when bowling googlies. அப்ப உள்ள ஒரு எப்படி தூக்கி அடிப்பான். But even then he used to play that. At most of the occasions, out of 12 meetings, I have got him nearly 8 times. I have got him LBW or stump. Okay. ஒண்ணுமே புஷ் பண்ண தெரியாது, கைட் பண்ண தெரியாது, முன்னாடி ஏறி வந்துடுவான், நின்றுவான். ஆமா, இப்போ நீங்க சொல்ற ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு 5 டீம்ஸுக்கு ஒரு லெக் ஸ்பின் இருந்தது. நான் அப்கமிங் ஸ்டேஜ்ல உங்களை பார்த்துலாம் நீங்க எனக்கு பிதாமகனா இருந்தீங்க லெக் ஸ்பின்ல அந்த பீரியட்ல. நெக்ஸ்ட் என்னாச்சு, ஒரு டீம்லயும் 5 லெக் ஸ்பின் வர ஆரம்பிச்சது. இப்போ அது கொஞ்சம் ஃபேட் ஆயின்னு மிஸ்ட்ரி ஸ்பின் வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாம் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு பயங்கரமா. லெக் ஸ்பின் காணாம போயிடுன்னு நினைக்கிறீங்களா இந்த ஃபார்மேட்ல? போயிடும், ரொம்ப சீக்கிரம் போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க பாருங்களேன், நீங்க இப்போ யூ see that they are not called leg spinners, they are only leg throwers, that's all. அச்சா, இப்போ நீங்களே பாருங்களேன். See, I think the last of the leg spinner would be Chahal. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் யூ வில் ஃபைண்ட் ஜெனுயின் லெக் ஸ்பின்னர் கிடைக்க மாட்டாங்க. இதெல்லாம் இது பேசிக் திங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மேஜிக் ஸ்பின் சும்மா ஸ்டீவ்ல விட்டுறது, அப்படி இப்படி பண்ணுறது அதுதான் வருமே ஒழிஞ்சு இந்த பட் தட்ஸ் பிகமிங் தி டாக் ஆஃப் தி டவுன். பீப்பிள் ஆர் ட்ரெடிங் டு ப்ளே சச் bowling. Exactly. That is how the culture will change now. So what is the reason you think that not many Tamil Nadu players are figuring in CSK? உங்களுடைய வெர்ஷன் எதா இருக்கா ரீசன் இருக்கு? எனக்கு என்னன்னா, you can always find out what Dhoni is expecting and make his head turn towards you. For example, I don't find any mystery spinner in left arm spinners. அது யாரா ட்ரை பண்ணா கண்டிப்பா தோனி எடுப்பார்ல, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Your guess seems to be because he is looking for some very unique thing in a bowler. ஒரு ஓடி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்லோ ரன் போடுறவர்,
ஸ்பின்னர்லயே யார்கர் போடுற தீக்ஷனா மலிங்கா மாதிரி போடுற பத்திரனா ஒல்லியா இப்படி இருந்துட்டு ஸ்ட்ரெயிட் பேட்ல T20 ஆடுற ருத்ராஜ் கைக்வாட். I understand your question because yes, as you rightly said, probably he wants some innovation, right? And if somebody is able to give the innovation, well and good. As an orthodox leggy, will you be prepared for such an innovation if it demands, if a captain demands such a thing from you? Basically depends on how well you are going to demand. இப்போ நீங்கள் வந்து ஷார்துல் தக்கரை வச்சு நீ எடுத்து போட்டுருக்கீங்க, நீங்கள் வேர் டு யூ ஸ்டாண்ட்? ஓகே, டெல் மீ. சரி, நீங்கள் பார்த்து எவ்வளோ பிளேயர்ஸ் பார்த்துருக்கீங்க, கவாஸ்கர் விஸ்வநாத்லாம் பார்த்துருக்கீங்க. இங்கே எம்விஜய் வந்து தமிழ்நாடுல எம்விஜய் ஆடுற கேம் பார்க்கும்போது மார்க்வா ஜிஆர்விலாம் பார்க்குற மாதிரி இருக்கு. allowing the ball close to his body and playing. அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் எந்த டைப் ஆஃப் விக்கெட்டாக இருந்தாலும். Yes, quite so. ஆர்டிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இப்போ ஆல் கேஎல் ராகுல் ஆர் விராட் கோலிலாம் இந்த கேட்டகரி இருக்கு. இவங்களுக்கு தான் நீங்கள் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா போடுறதுக்கு? எப்படி பெரிய சேலஞ்சாக இருக்குமா? சேலஞ்சிங் உண்மை கிடையாது சார். You don't look into the face of anybody. No. Whatever it is, you see, even the greatest cricketers like Vivian Richards or for instance Don Bradman, Woodfull, இவங்கெல்லாம் பார்த்தா கூட there is no such thing as regularity ஒன்றும் கிடையாது. See how you probably process the entire the match. இல்ல ஒரு 3 6 அடிச்சா கை இழுத்துக்காதா, பயம் வராதா? எதுக்கு இழுத்துக்கிறது? எப்படி சொல்றீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? இல்லையா, நீங்க வந்து 6 அடிச்சீங்கன்னா either it's a bad ball or he has timed it beautifully. Okay. So you see that you don't bowl it again next time. Because there are instances where even after hitting couple of sixes, the bowler being persistent. Does it show that he has lost confidence in the bowler? Exactly. இல்ல நீங்க ஒரு 3 6 அடிச்சா கூட நீங்க என்ன டைப்னு கேக்குறேன். ஏய் அட்ட 3 பால் ஹேட்ரிக் எடுக்கறேன்டா அப்படின்ற டைப் பண்ணீங்கன்னு கேக்குறேன். There were occasions when நாராயணசாமி ஒரு கிரிக்கெட்டர் ஒருத்தர் தான். இங்கே வந்து பீமன்பட் கிரிக்கெட் வக்கீல், அவன் பெரிய வக்கீல். நான் பிஆர்சிக்கு தான் இது கிளாஸ்மேட் ஆஃப் மைண்ட் பிஎஸ்ஐ ஸ்கூலில் அண்ட் விவேகானந்தா காலேஜ். அவன் ஒரு மேட்ச்சில் பன்ஸில் வந்து பன்ஸ் வர்சஸ் பீமன்பட் கிரிக்கெட் கிளப் லீக் மேட்ச்சில் வந்து என்ன பண்ணால் ஹீ காட் அபவுட் 114 runs 120 runs லீக் மேட்ச். பெரிய ஒரு இது இட் கிரியேட் சவுண்ட். விவியோட 114 அடிச்சிட்டான். நான் மஸ்ட் பி கிரேட் பேட்ஸ்மேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னாக்கா இங்கே இனிஷியலாக போட்ட இதில் வந்து காட் அபவுட் 60-70 runs எடுத்துட்டான். அதுக்கப்புறம் when I bowled, he went and the first 2 overs he was somehow or other is middling, and the third over, fourth over he hit me for a 6, right? அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வாட் வுட் யூ நேச்சுரல் மிஸ்டேக் பண்ண வைக்கணும். இல்லை ரைட். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த மாதிரி அடிச்சானாக்கா எப்போ வந்து ட்ரை பண்ணுவீங்க, ரைட்? அப்புறம் இல்லை திருப்பி தூக்கி இன்னொரு ரெடி பார்க்கலாம் அப்படின்னு திம்பராவும் போடலாம். எக்ஸாக்ட்லி வாட் ஐ டிட் வாஸ் எக்ஸாக்ட்லி உள்ளே இருக்கிற ஃபீல்டர்ஸ் உள்ளே கூப்பிட்டேன் நான். கிட்ட வச்சுட்டு நோ டீப் விக்கெட் ஆர் டீப் ஒன்றும் கிடையாது, அடிச்சுக்கோ. பட் யுவர் லைன் ஷுட் பி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் பட் ஒன்லி ஆஃப் போகாது. இவன் என்ன பண்ண, அவன் 2 பால் வெயிட் பண்ணி பார்த்தான், வேஸ்டிங்ஸ்னா வந்து போச்சு அவனுக்கு. சரி ராஜா ரைட் ஐ எம் கோயிங் டு டூ திஸ். வெளில வந்தா அப்படியே போயிட்டான். See, that is one way of making இந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஒரு ரெக்கார்டு கிளியர் பண்ணாதவங்க ரொம்ப பேசப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 97 not out of விஸ்வநாத் is more talked about than any other century because it was 97 not out. டான் பிராட்மன் எடுத்தீங்கன்னா 99.9 இருக்கு. ஐயோ அந்த ஏன் 100 வரல அப்படி பேசுறாங்க. நீங்க 599 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் விக்கெட்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா? 599 அந்த 600 எடுக்கலன்ற வருத்தம் இருக்கா? இல்ல இதனால தான் என்ன பேசுறாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கா? It's never like that. You see, you don't calculate your strategy by way of quality of bowling போறோம். அவ்வளவுதான் quality of bowling தான். இப்போ இன்னைக்கு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பாக்கும்போது யார் உங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? I mean, forget the challenge. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு போடுறதுக்குன்னு சொன்னா எந்த கிரிக்கெட்டர் சொல்லுங்க? எந்த நீங்க என்ன T20 இப்போ இந்தியன் கிரிக்கெட்டர்ஸே பாப்போம். இந்தியன் டீம்ல இருக்கிற கிரிக்கெட்டர்ஸே பாத்தீங்கன்னா ராகுல் இருக்காரு, விராட் கோலி எல்லாம் இருக்காரு. டெக்னிக்கலி உங்களால சொல்ல முடியுமா இவங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீ பாக்கும்போதே தெரியுதா? We can. சூரியகுமார் யாதவ் போறீங்கன்னு வெச்சு we can. Because you see, I would be happy to bowl Suryakumar Yadav because his scoring strokes are only fine leg sweep. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் if you say ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா இஸ் ஆஸ் ஃபிட் ஆஸ் அ ரோட் ரோலர். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து கேஜ் பண்ண முடியாது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ விராட் கோலி எடுத்தீங்கன்னா he is a little bit vulnerable towards covers and also playing the racing ball. அதே மாதிரி ராகுல் கேஎல் ராகுல் எடுத்தீங்கன்னா டெக்னிக்கலி இஸ் பர்ஃபெக்ட். He doesn't take unusual risk or anything. Target ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Absolutely good. Well, Shubman Gill, you can always take him out. Because he is not quite good in technically. Same thing KL Rahul also, incoming balls you will find it difficult. The question of propriety of an outsinger has lost its content
when compared to incoming balls. Okay. Because there are more chance of getting out incoming balls in lower rung of cricket. T20, one day in swing which gets not out swing. Out swing கொடுத்தா விட்டுறான் வெளி swing அடிச்சிடறான்ல. இப்போ உங்க கெரியர்ல இவங்களை நம்ம கொஞ்சம் க்ரூம் பண்ணிருக்கலாம். டெஃபினட்டா டெஸ்ட் லெவலுக்கு வந்திருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோன்ற ஃபீல் ஏதா இருக்கா? யாரை பத்தியாவது? இப்போ எனக்கெல்லாம் பயமா இருந்து உங்கள்ட்ட வந்து இல்ல எந்த மாதிரி அவங்க டேலண்ட் இருந்தது. நான் நினச்சிருந்தேன்னா நானே வாலண்டியர். இப்போ வெங்கட்ராகவன் எனக்கு தெரிஞ்சு வாலண்டியர்லாம் பண்ண மாட்டார், ஒருத்தர் போய் கரெக்ட் பண்ணுறதுக்குலாம். அன்லஸ் சீக்ஸ் இஸ் அட்வைஸ். அப்படி தோணிருக்கா இந்த டேலண்ட்டை விட்டுட்டு நம்ம கைட் பண்ணி தோணும் பெட்டராக வந்திருப்பான்? அந்த மாதிரி நிறைய பேர் கோட்டை விட்டுருக்காங்க சார். Probably a list which it is in your mind. You feel could have made it to the national ranks. Tamil Nadu cricket, it has lost quite a lot of good cricketers with high potential. For instance, W.V. Raman எடுத்துங்களா, he was a very good spinner. Became a bat. Absolutely was great, W.V. Raman. And then we have another Vasu. Okay. S. Vasudev. Okay. He was also equally good. Michael Dalioட batting எப்படி? Michael is one of the sweetest bat I could ever come across. Beautiful advert. He is very good, but only had his own drawbacks in the sense that he was not very confident of playing across. Fast bowling? Good. He was good. He has got lot of runs for Delhi. Oh. And the only problem with him was when he landed in Chennai, I bowled him about for 2-3 days and found out what exactly was his nature of acceptance of Chennai cricket. அவங்க வந்து அந்த டெல்லி கிரிக்கெட்டில் வந்து என்னன்னாக்க போன் ஹார்ட் விக்கெட்ஸ் இல்லை, எங்கே வேணாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடலாம். இங்கே சென்னை விக்கெட் ஸ்லோ விக்கெட். he was totally at a mess. அந்த மாதிரி இருந்தது கரெக்டட். இந்த மாதிரி இருக்கிற பொசிஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு சப்போஸ் ஒரு லெக் ஸ்பின்னராக வரணும்னா அவனுக்கு அந்த ஆம்பிஷனே இருக்காதுன்றீங்களா? லெக் ஸ்பின்னராக வரணுன்ட்டு இப்போ இல்லை ட்ரை பண்ணுவானா? இப்போ நீங்கள் பேசுகிறது கேட்டப்பறம் இப்போ விவி சொல்கிறாருப்பா ஏர்ல ரெவல்யூஷன்ஸில் வந்து ஃபாக்ஸ் பண்ணலாம் பேட்ஸ்மேன். அந்த மைண்ட் செட் வருமா, தைரியம் வருமானு கேட்குறேன் ஒருத்தர் லெக் ஸ்பின்னர் எடுத்துக்கிறதுக்கு. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கோ பேக் டு Karnataka, Bidar district. I do the online coaching for him. And Charu is his name. He is from Bidar, but he is not able to find a way of getting into the league cricket or anything like that. Luckily, he has been chosen for one of the IPL team, which I don't know. But he is a classical leg spinner of high potential. Okay. அவன் என்ன சொல்கிறாங்க, it went for trials in Karnataka and also for Maharashtra. He also is qualified to play. Try his luck in Maharashtra. They say you will have to change your method of bowling. He said, what sir? But this is not good for either one-day cricket or for even T20 cricket. Sir, but my intention is not for one-day. I want to play for Ranji Trophy and higher grades of cricket. That we don't have such players. We don't want such players for this type. So what do you want me to do? You try to change your bowling and then try to bowl something different in either to suit one-day cricket or T20 cricket. He said, sir, what shall I do? He came and asked me, he said, what shall I do? And I phoned up Abdul Jabbar. He is in Hyderabad. என்னடா இந்த மாதிரி ஒரு நீ பாரு, அவன் நெட்ஸில் பாரு. ஐ டோல்டு ஈவன் ஆல்சோ சொன்னேன் நான் அவனுக்கு, நம்ம ரஷீதுக்கும் சொன்னேன். யூ ஜஸ்ட் சீ ஹிம் இன் திஸ் ப்ராக்டிஸில் பாரு. Now he is fit enough to play for that. He has been doing consistently taking wickets. So why do you want to change him? Sir, but we want him only for T20 and one day. We don't want him for Ranji Trophy. And then, sir, Kumar sir, what can you do, sir? This is what they say. What am I supposed to do? What will you do about it? இப்போ எனக்கு வந்து லெக் ஸ்பின் போயிடுச்சேன்னு ஒரு நர்வஸஸ் வந்து ஃபீல்டிங்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தேன். 100 கேட்ச் பிடிச்சிருப்பேன், ஹை கேட்ச். One thing I'll tell you, Bosky, let me be very clear about it. Frank, நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு தான் உட்காந்துருக்கீங்க. Let me tell you one thing very clear. Had you been properly handled, had you been on your sixth sense, I still feel that you would have been a top class bowler in Indian cricket. Because I have heard a lot of people talking very about you, Bombay and other places, Kanmadikar, and also there is one more, Milind Reggae. They all used to talk a lot about you. But then I was not here and I was on my transfer job with but the match in which I saw here, one of those matches, you had a high potential but very badly brought up by the circumstances. Okay. And there's nothing wrong in feeling sad or anything depressed about it. No. Even என்னுடைய கேஸ்ல இப்போ மனிந்தர் சிங்கும் என்ன மாதிரி ஆச்சுன்றாங்க. Same thing. இப்போ சில bowlersக்கு டாப் கிளாஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு அவங்களுடைய ரிதம் போயிட்டு ஷாட் ரைட் கான்ஃபிடன்ஸ், எத்தனையோ பாவம் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, எப்படி திரும்பி வர முடியும் தெரியாமல் உதறின்னு இருக்கும். அவங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க திருப்பி இந்த கான்ஃபிடன்ஸ் வரத்துக்கு?
கான்ஃபிடன்ஸ் வரத்துக்கு என்ன பண்ணோம் நாங்கள், the main thing that what you have is you have to build up your confidence level. மொத்தமாக you should have it at high practice. By practice and try to bowl as well as I bowled in all the matches. You will gain confidence. There is no lack of form. 3 hour போடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு தீயா வேல்சேனும் குமார்னா உங்களை வச்சு தான் அந்த டைட்டில் வச்சிருக்கு. 3 hour போட்டுவீங்க. Lack of form is temporary. Lack of class is permanent இல்ல. ஓகே. எப்போதுமே இல்லை. அதனால when you have class you will definitely do well. ஆமாமா. ஃபார்ம்ங்கிறது டெம்பரரி வரும் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி you layout in forms also is possible. But to counter that and come back, எனக்கு அப்படி தானே ஆச்சு பாஸ்கி. இந்த ஒரு வருஷம் வந்து 60-61 I had a wrist injury. ஒரு வருஷம் ஆடவே இல்லையா. Okay. அதனால I was bouncing back is an art. It depends on entirely on your ability to push yourself to the maximum and then do it. Okay. அது மாதிரி பண்ணீங்க. இப்போ இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க கேமை. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க இந்த லெஜெண்ட் கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஹியூமர் வந்து எக்ஸ்ட்ராடினரி கேள்விப்பட்டிருக்கேன். மேட்ச்ல கூட ஜோக்கெல்லாம் ஆச்சுன்னு அந்த டென்ஷனே இல்லாமல் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் கூட சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்க போலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் கவர்ஸ்ல கேட்ச் விட்டாராம், தருத்திரம் அப்படின்ட்டு ஷார்ட் மீடியம் லீக் வச்சிக்கலாம், அங்கேயும் விட்டாராம். ஒன்று பண்ணு, நான் போலிங் போச்சு என் கூடவே ஓடி வாங்க. இந்த ஜோக்கெல்லாம் கோவத்தில் வந்தால் கூட இது வரணுமே மைண்டில். ஸோ ஏன்னா நான் வந்து அசோசியேஷனில் தேங்க்ஸ் டு பழனி செக்ரட்டரி இஸ் ரோப் மீ இன் டு தி அசோசியேஷன் ஆஸ் அ மோட்டிவேட்டர் த்ரூ ஹியூமர். எக்ஸாக்ட்லி. கிரிக்கெட்ல டேலண்ட் இருக்கு, சில்ட் அவுட்டா எப்படி போவீங்க டென்ஷன் இல்லாமன்றதுக்கு நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய டீம்ஸுக்கு. ஹியூமர் நீங்க எப்படி இருந்தது உங்க பீரியட்ல? வெங்கட்டோட ஹியூமர்லாம் சொல்லுங்க எப்படி இருந்தது? வெங்கட்டோட ஹியூமர் and the team's humor only will be showcasted only after the match. ஏன்னா the seriousness of the match situation, intensity and then application level ரொம்ப high. அப்போ என்ன afford to joke is it? ஈவினிங் வந்த அப்புறம் then the entire things will start to happen. Even the field it is like that. Okay. Field, then also during the lunch recess, tea recess எல்லாம் கூட jokes apart, so many things were happening and then we used to enjoy it now. But once you get into the field, the whole thing used to change. வெங்கட் ரொம்ப திட்டுவார். ஒண்ணு கிடையாது. They say I remember that match in Scenery Sports Club ground 1964. Gopalan Trophy we won. 2 வயசு. We won that Gopalan Trophy. And Ram Ramesh and everybody, we had a bountiful liquor and then Ram Ramesh wanted to go for a swim. Scenery Sports Club swimming pool was world's best and salted. So we all agreed we can go, but only thing is I don't want to swim, but Ram said I want to swim. I said let us go inside. It's a beautiful pool and with a blue fringe everywhere. It was such a fantastic sight. So என்ன பண்ண நாங்கள் சேர்ல உட்காந்துட்டு இருக்கோம் and then we were all என்ஜாயிங் த சினேரியோ. என்ன பண்ண அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஜம்பிங் போர்டு இருக்குல்ல அதில் ஏறி கூச்சா தொடாலும் சத்தம் கேட்டால் வாய் பல்லும் காலி ஆகிட்டு என்னன்னு தண்ணியே இல்லை சார், வெறும் ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க. அங்கே போய் விழுந்து கட்டில அப்புறம் வந்து மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்து ரூம்ல ஸ்விம்மிங் தெரியாமல் ஸ்விம்மிங் பூலில் விழலாம், ஸ்விம்மிங் பூலே தெரியாமல் விழுறது கஷ்டம். விழுந்துச்சு கட்சியில் நல்லா குடிச்சிட்டு போய் விழுந்து கீழே விழுந்து சத்தம் தான் கேட்டுது, தண்ணி சத்தம் கேட்கறதுக்கு விழுந்து சத்தம் கேட்கல. இதே மாதிரி இன்னொரு மாருதி கிரிக்கெட் இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? மேட்ச்சில் நடந்தது, ஹைதராபாடோட மேட்ச்சில், ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்சில். அவன் வந்து விவி எண்ணெய் இருக்கான்னு கேட்டான். என்கிட்ட எண்ணெய்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இதாக போட்டு மில்கா சிங்கிட்ட போய் எண்ணெய் இருக்கா இருக்க எடுத்துக்கோன்னு நான் அந்த அவங்க தலைக்கு போடுற கம் இருக்குல்ல அதை நல்லா போட்டு வாரிட்டு ஃபீல்டிங். நாங்கள் அன்றைக்கி ஃபீல்டிங் போய் இறங்கிட்டோம். இவன் 3rd மேனில் இருக்கான். ஒரு 1 hour கழிச்சு கத்துறான், ஐயோ கத்துறான். நாங்களாம் ஓடணும், என்னடா தலை பிடிச்சி இழுக்குதுயா அப்படின்னா. என்னடான்னு கேட்டாக்க அந்த கம்மை போட்டு மயிரில் நிற்கிறது இழுக்கிறது, ஒன்றும் பண்ண முடியல. என்னடா பண்ணுது கம்முன்னு சொல்லிட்டு கட்சியில் உள்ள போய் குளிச்சுட்டு திருப்பி வந்தா. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ். இப்போ அதர் ஃபீல்ட்ஸ் இப்போ நீங்க வந்து so happy to see you 87 88 நீங்க 88 மை குட்னஸ். நீங்க வந்து நடந்து போற ஸ்பீடு, இப்போ நான் பேசும்போது நீங்க உங்களுடைய ஸ்பான்டேனிட்டி ஸ்பீடு இதெல்லாம் டாப் கிளாஸ் எக்ஸாம்பிள். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இதுல நான் செஞ்சுரி அடிக்கிறேன்ற மாதிரி ஒரு தில்லில் இருக்கிற உங்களோட ஆட்டிடியூட் பார்த்தாலே இது கிரிக்கெட்டுக்கு தான் டோட்டலி டெடிகேட்டட்னு சொல்லுவீங்களா இல்ல ரியல் லைஃப்ல எப்படி ஆட்டிடியூட் இப்படி வந்தது? சேம் திங். Morals in banking. I was very serious. Otherwise, I would not have worked as a general manager. GM. Work ethics. Prepared to accept any position. Okay. Prepared to go whenever I want to go. Prepared to undertake some very, very dangerous attitudes, dangerous issues. Prepared to take the
the doubts of creating further equanimity in a branch situation in different places. Okay. Police varanga, Your interaction with customers, you were a great afford. we were always for the customer. No, because you were recognized as the top leggy. Not only that, I have to keep up a prestige. A good sportsman is always a good is a good manager. Okay. He doesn't shout, he doesn't say anything bad, he doesn't go across the table and does anything. You have to bear a flag. That's right. And இப்போ உங்க பீரியட்ல ப்ரீ டிஜிட்டல் பீரியட்ல நம்மலாம் கிரிக்கெட் ஆடினதுனால மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இல்ல. வாட் ஐ ஃபைண்ட் இஸ் ஃப்ளட் லைட்ல அண்டர் த லைட்ஸ் கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். பட் ஐ ஃபீல் பெரிய டிட்டரண்டா இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன் வந்து ஹை கேச்சஸ் ஜாஸ்தி விடுற சான்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Maybe quite true. ஐசைட் குறையும் இல்லையா? ஷூரா. Yes, it does work out on your senses, no doubt about it. It has got its own problems and also plus points also it is there. அப்ப நீங்க இப்போ மொபைல் ஃபோனே இல்ல அப்படினா ஜாலியா இருப்பீங்களா? Yes, I will be, because கவலையே கிடையாது. எனக்கு I have no such issues at all. சரி. இப்போ நீங்க பேங்க்ல கூட ஏன் சார் இவ்வளவு தூரம் வரீங்க, நீங்க ஸ்கூட்டர்ல ஏன் இவ்வளவு தூரம் வரீங்க, நீங்க நாங்க வந்து பண்றோமே, எனக்கு இதெல்லாம் வந்து ஃபோன்ல இப்படி தட்டுனா வந்து இந்த தட்டுலாம் வேண்டாம் எனக்கு. என்ன, நான் உன் மூஞ்சியை பார்க்கணும், நீ என்ன பண்றேன்னு சொல்லணும், நான் என்ன பண்ண நீ சொல்லணும், அதுக்கு தான் நான் பேங்க் வரேன். அந்த உட்காந்து நீ சொல்லணும் இன்னும் 2 தட்டு. ஆமா, அதான் என்ன தட்டுறது, அது எனக்கு எதுக்கு தட்டுறது? இப்போ யாரு கஸ்டமர் பாக்குறாங்க பாஸ்கி? நோபடி லுக்ஸ் அட் யூ. I'll tell you, ப்ரீ டிஜிட்டல் பீரியட்ல நான் பேங்க் ஐஓபியில் ஒர்க் பண்ணும்போது உட்காந்துருப்பேன். அந்த என்ட்ரன்ஸ்ல கஸ்டமர் வரும்போது லெஜர்ல அந்த அக்கௌண்ட் எடுத்து வச்சிருவேன். ஏன்னா நம்ம பாட்டில் தெரியும், இவங்களை பத்தி கம்ப்ளீட்டா தெரியும், பர்சனலைஸ்டா டாப் கிளாஸா இருந்தது. கரெக்ட். இப்போ ஒரு ரீடிங் கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறோமோ இல்ல நான் வந்து செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு 4000 செலிபிரிட்டிஸ் கிட்ட பண்றேன் இன்டர்வியூ, அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்காம அந்த கோதால இறங்கவே முடியாது. கரெக்ட். ஓகே, இப்போ கமிங் டு அஸ்வின், பிகமிங் தி நம்பர் 1 bowler in the world and ஸ்பின்னர்ஸ்ல சொல்றாங்கல்ல, இப்போ என்ன பண்றாங்க, அஸ்வினுடைய பொட்டன்ஷியல் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. எப்போ கூப்பிட்டாலும் கம்பேக்ல யாருன்னு காமிச்சுன்னு இருக்காரு. ஓகே, அவர்கிட்டயே சொன்னேன், என்னை கூப்பிட்டாரு இப்போ இன்டர்வியூக்கு அவருடைய பொங்கல் ஸ்பெஷலுக்கு. நான் என்ன கேள்வி கேட்குறேன் விவி உங்கள்கிட்ட, ஒரு போலரை எடுக்கும்போது ஒரு விவி குமாரையோ ஒரு அஸ்வினியோ எடுக்கும்போது, இல்லைப்பா அது கிராசி கண்டிஷன் இங்கிலாண்டில், அது விண்டி கண்டிஷன், ஸ்பின்னுக்கு அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க போலர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் பேட்ஸ்மேன் 7 பேரில் 5 பேருக்கு ஸ்விங் ஆட தெரிலன்னா அப்போ பேட்ஸ்மேனுக்கு அடாப்ட் பண்ணிக்க தெரிலன்னு தான் அர்த்தம் ஸ்விங் கண்டிஷனில். இப்போ ஏன் இந்த பாரபட்சம்? போலரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 1008 யார்ட் ஸ்டிக் பார்ப்போம், பேட்ஸ்மேனுக்கு நான் அவ்வளோ சீரியஸாக பார்க்க முடியும். ஏன் ஒரு போலர் கிட்ட அப்படி இருக்காங்க ப்ரெஜுடிஸ். ஸோ அதனால அடாப்டபிலிட்டிங்கிற கொஸ்டின் வந்து பேட்ஸ்மேனுக்கு ப்ராப்ளமே இல்லை. அவன் எல்லா கண்டிஷன்லையும் பேட்ஸ்மேன் ஆடுவார், பவுன்சி விக்கெட், டர்னிங் விக்கெட், கிராசி விக்கெட் எல்லாத்தையும் ஆடுவார். போலர்னு வரைச்சே மட்டும் நாங்கள் லென்ஸ் எடுத்துருவோம், சில பேர் எடுப்போம், அஸ்வினை உட்கார வச்சுனே இருப்போம். ஹேவ் யூ சீன் எனி டீம் இன் திஸ் ரீசென்ட்லி கன்க்ளூடட் வேர்ல்ட் கப் playing without a right arm spinner? We have the dubious distinction of not playing a right arm spinner. எங்கே நடக்கும் அது? நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? உங்களுக்கு உங்களோட கொஸ்டின் வந்து இட்ஸ் a two-pronged question. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, a bowler how is it judgedங்கிறது it depends on the nature and also the area in which he is going to play. அதை பற்றி டவுட்டே கிடையாது. ஏன்னாக்க the bowler is the main probably person who will give you the breakthrough anywhere, opening bowler, spin bowler, யாராக இருந்தாலும். அதனால் judging the possibilities of playing in a different kind of wickets, different kind of atmosphere, different kind of areas எல்லாம் வந்து it's a question of only submission தான். புரியல? it is not as it is not good. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து there's even you take the question, அஸ்வின் எடுத்துங்களா நீங்கள், என்ன பண்ணுறாங்க, he has been taking only wickets in the Indian subcontinent, but he has never done well. He has done actually well. So there is left handers 200 பேருக்கு மேல எடுத்துருக்காரு சார். So where do you stand now? And during all those years Ravi Shastri was there, he was never considered as a test bowler. So the question of unanimity doesn't come at all. It's a question of acceptance, right? But it is it's not the fault of Ashwin. Had he played in those conditions also, he would have definitely taken. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க பாஸ்கி, நீங்கள் தான் bowler-ஆக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், you are bowling against a team in India, right? You are going to bowl a team in Australia or whatever it is, England போடுறீங்க. Do you consider yourself unfit to bowl in this condition? Do you consider yourself? Never. No, unless you do there, you play there, you bowl there, how will you know? Just like that, ரொம்ப ஸ்விங் அடுக்கூடாது or in spin ஆகுது, it will be not at all acceptable. Okay. Definitely. So the thought process behind taking a spinner or a bowler or a medium pacer
it only depends on the type, on the area in which the match is played, and it's only the captain's decision. Okay. Right? A bowler good enough to bowl in India is good enough to bowl anywhere. Anywhere. It depends on his bowling, not That's on the all, atmosphere. not an atmosphere. That is what I feel. நீங்க ப்ராஃபஸின்னு பார்த்து ஆர்வம் சொல்லுங்க விவி. நீங்க இவ்வளவு ஆடுறீங்க கிரிக்கெட், எது வந்து இட்ஸ் கோயிங் டு சர்வைவ் தி டெஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ்? பிகாஸ் பீப்புளுடைய கமர்ஷியல் ஆங்கிள், பீப்புள் க்ரௌடுலாம் பார்க்கும்போது T20 நம்பர் 1 டவுட்டே கிடையாது. ஓடிஐ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு டாக் வந்திருக்கு. ஸோ டெஸ்ட் சர்வைவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி, ஆர்டிஸ்டிக்காக இருக்கிறதுனால. T20 ஃபார் ஆல் த ஃபன். இது ரெண்டு இருக்குன்றது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? யூ ஆர் ரைட். என்ன கேட்டிங்கன்னா, இஃப் யூ சி தி விஜய் ஹசாரே ட்ராஃபி அண்ட் சம் ஆஃப் தோஸ் தேவ்தார் ட்ராஃபி அண்ட் ஆல்சோ அதர் ஜோனல் வேஸே கிடையாது. இப்போ கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரினாக இருக்கு பாருங்கல்லாம். ஐடியா இல்லாத போல் பண்ணுவாங்க. ஐடியா இல்லாத அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பாங்க. ஃபன் மேக்கிங் ஆன் த ஃபீல்டு அண்ட் தென் ஷவுட்டிங், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஆப்வியஸ் ஒன்லி இன் தீஸ் டைப் ஆஃப் மேட்சஸ். ஒன் டே மேட்சஸ், விஜய் ஹசாரே ட்ராஃபி, தேவ்தார், ஜோனல் மேட்சஸ் இருக்கு உங்களுக்கு பெட்டர். வேரஸ் இன் T20 you don't find that. You find all seriousness in that. Same thing with Test cricket also. You don't frolic, you don't fool around there, see. But in the one day and Vijay Hazare Trophy, Irani Trophy, you see a lot of people without interest playing that. Okay. So I feel, as you rightly guessed, T20 and Test cricket will survive despite the handicaps. And coming to brains and captains ன்னு பார்க்கும்போது எனக்கு இம்ரான் ரொம்ப பிடிக்கும், வெங்கட் ரொம்ப பிடிக்கும், தோனி அல்டிமேட் தோனி பிடிக்குது. பிரெயினியஸ்ட் தோனின்னு சொல்றது உண்மையிலேயே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா மூவ்ஸ் பார்க்கும்போது? That's debatable. You see, Dhoni is a bat. Venkat Raghun is purely a bat. I mean, he's bowler. A bowler. And the one more gentleman whom you said? Imran Khan is a bowler. Acha, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, the judgment of captaincy is not out of bowling or batting. It's a question of deep sensuality associated with his thinking process and bringing success to the game. The match is going away from you. You should try to bring this up. That's what exactly Stokes has done. He has already lost the match, but he brought it to some sort of superior end. ஆனால் எப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னாக்கா, there are only few captains who can do it in Indian cricket. I see Dhoni doing it frequently. But I have seen great captains doing that in almost difficult situations. One is our own C.D. Gopinath and Venkat Raghun. Field placements is judgment of stroke making batsman, how to get tight on that, how you direct the bowler to do that. இப்போ நாங்கள் 2 பேர் போடுறோம்னாக்கா, அவன் விக்கெட் எடுத்தால் நாங்கள் we will be tight. We won't take, risk எடுக்க மாட்டோம். அதே மாதிரி நான் விக்கெட் எடுத்தால் அவன் குவைட்டாக போட்டுருப்பான். அந்த மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு வந்து ஃபீல்ட் செட்டிங்கே வேண்டாம், அவங்க போய் நின்றுடுவாங்க. பட் இப்போ நீங்கள் ஸ்பின்னா ஒரு 8வது ஓவர் தான் வர போறீங்கன்னு வச்சுக்கோ, முதல் 7 ஓவர்லயே பேட்ஸ்மேனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்து இருப்பீங்க. முதல்ல தெரிஞ்சிருமே. வாட்ச் பண்ணுவீங்களா? ஸ்டான்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு அதை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்டான்ஸ் இஸ் பாடிலி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ் பார்த்து தெரியும். எந்த பக்கம் ஜாஸ்தி எந்த பக்கம் எது வீக்னஸ் எங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், எந்த போலோட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுடைய கெரியர் ஸ்பேன் பத்தி நிறைய கேட்டுட்டேன் விவி. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நீங்க கேட்கலாம். we can wind up. we are going to be meeting more legends. ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நீங்க லாஸ்ட் திங் I would like to tell you, I have been seeing this first class cricket right from 1948-49. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் பேசுகிறீங்கள கேப்டன்சி அண்ட் ஹவ் யூ பிரிங் பேக் தி கேம் இன் டு அக்யூமென், ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தென் யூ சி தட் கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் யுவர் அக்செப்டன்ஸ் லெவல். ஆச்சா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1948, 49, 50, 50 அதுலேருந்து 56 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து as far as I was கர்நாடகா கிரிக்கெட் அண்ட் தமிழ்நாடு பார்த்தீங்க, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டுங்கிறதே தெரியாது இருக்கும். ஐ எம் நாட் ஜோக்கிங். ஐ ஹவ் சீன், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், ரைட்? இன் மத்திய பிரதேஷ் வர்சஸ் தமிழ்நாடு, கேம் has started and தமிழ்நாடு இஸ் கம்மிங் இன். பஞ்சா வந்தாங்க, கேப்டன் வந்து அப்படி இப்படின்னாரு. அது என்னது, நான் இப்போ வந்து ஒரு இது டிஃபன் பாக்ஸ் வச்சு ஓலர் பார்த்துன்னு இருக்கேன், அப்படி இப்படி நான் உட்காந்துருந்து. அதாவது அங்கே போய் நின்றுங்க, எங்கே நிற்கிறீங்களோ நின்றுங்க. ஆச்சா, அதே மாதிரி தெரியல. அதே மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல்டர் வந்து என்ன பண்ணார், ரங்காச்சாரி போல் பண்ணிட்டு இருக்காரு.
ஒரு ஃபீல்டர் அவர் லெக் ஸ்பின் பவுலர் ஆல்சோ, நல்ல லெக் ஸ்பின் பவுலர். அவனை வந்து இந்த சைட் ஸ்க்ரீனில் வந்து அங்கே வச்சுட்டாங்க. அது என்ன பண்ண லாங் ஸ்டாப் ஆன். அதாவது ஏன்னாக்க விக்கெட் கீப்பர் வந்து ஸ்குவாட் பண்ணிக்க மாட்டான், நின்றுட்டு தான் இருப்பான். பந்து மிஸ் பண்ண குடிக்க மாட்டான்ல, பின்னாடி அவன் சேவ் பண்ண. செகண்ட் விக்கெட் கீப்பருங்க, லாங் ஸ்டாப். தே நெவர் நியூ கல்லி, கண்ட்ரி, லாங் ஆஃப், ஷார்ட் பிட் விக்கெட்லாம் கிடையாதுங்க. அப்படி போய் நில்லுங்க அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திங்ஸ் ஹவ் எவால்வ்ட் a lot now. They are now absolutely up to the position of what exactly you are going to do, which is the field position. ஓகே, இதெல்லாம் இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ சொல்ல வந்தீங்கன்னா, இப்போ நானும் வெங்கி பால் பண்ணுறோம், இல்லை வந்து இஃப் யூ சி ஈவன் தி 1932 டூர் ஆஃப் இங்கிலாந்து, யூ வில் சி, யூ டோன்ட் ஃபீல் அந்த ஓல்டு கிளிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, யூ டோன்ட் ஃபீல் த கேப்டன் டெல்லிங் தம், அப்படி தான் சொல்லுவாங்க. தி கொஸ்டின் ஆஃப் தி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஃபார் ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டி. ஓகே. ஆனால் அப்போ வேட்லி டெவலப் டு சச் a lot of extent. ஓகே, ஓகே. That if you see Venkat, myself or Jabbar, whomsoever is bowling, no need to tell the field. They will go and stand according to where they used to stand. Oh, okay. No need to tell them. They know. Another things have evolved to such a great extent that the question of field placement in the short-term game and also the one-day game and Test cricket also, it has got some limitations. Okay. Bosky, I have been watching you both through Instagram and also through various journals and radio shows, whatever it is. How do you think that humor can be combined with seriousness in first class cricket? ஆமாண்ட, இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் VV.Kumarோடைய போலிங்கை நான் வந்து டிவி ஸ்க்ரீனில் பார்த்துட்டேன், வீடியோ அனலைஸ் பண்ணுறேன். எனக்கு நான் வந்து ஆடணும் சார் VV போலிங்கை நான் பார்த்துனே இருந்தேன்னா பார்க்குற அனாலிசிஸ் சரி, VVயே என் மைண்டில் இருந்தாருன்னா அடுத்த நாள் நான் பேட்டிங் போகும்போது நீங்கள் ஓடி வரும்போது நான் அவுட்டு, VVக்கு நான் முதல்ல அவுட் ஆயிடுவேன். பட் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் லைட்டாக ஜாலியாக மைண்ட் பயங்கர ஜாலியாக இருந்ததுன்னா அங்கே போனோடனே தான் நான் VVயே எனக்கு கண்ணுக்கு தெரியணும். இன்றைக்கி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு 11 பிளேயர் வரான் பேட்டிங்க்கு. அவன் யார், விவியன் ரிச்சர்ட்ஸாக இருக்கட்டும், கோலி யார் வேணா இருக்கட்டும், ஹெல்மெட் உள்ள அந்த எந்த மூஞ்சி எனக்கு தெரியும். நீங்கள் சொன்னது தான், எவனா வேணா இருக்கட்டும், என் போலிங்க நான் போடுறேன்றீங்க. ஸோ மைண்ட் இவ்வளோ லைட்டாக இருக்கணும்னா, மைண்டு லைட்டாக இருக்கிறதுக்கு என் மைண்ட் லைட்டாக இருக்கணும்னா லைட் அடிச்சாலும் லைட் ஆகிடாது. லைட் ஆகிறதுக்கு எப்படி லைட்டாக எடுத்துக்கோ, எல்லாத்தையும் ஹியூமர் தான் லைட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ whichever thing that scares you, ஒரு பேயாக இருக்கலாம், ஒரு கோவிடாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம், எந்தெந்த விஷயத்துக்கு பயப்படுறீங்களோ அதை கிண்டல் அடிச்சிட்டிங்க, கலாய்ச்சிட்டிங்கன்னா லைட் ஆகிடும் மைண்டு. அதனால தான் சொல்கிறேன், நிறைய ஹியூமரோட ஒரு மிஸ்டர் பீனோ, லார்லன் ஆடியோ, இது வடிவேலு காமெடியோ, எதுவோ சார்லி சாப்ளினோ, டாம் அண்ட் ஜெரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு மேட்ச் உள்ள போனீங்கன்னா மைண்டு எவனை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க, கலகலப்பாக இருப்பீங்க. அங்கே போய்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. அதனால தான் I was very happy that Tamil Nadu Cricket Association is the first association to rope me in, a stand-up comedian, into the fray to do motivation through humor for cricketers. All IPL level cricketers பண்ணியிருக்கேன், ஒரு 9 ஷோ பண்ணியிருக்கேன். அதில் IPL cricketers ஒரு 9 பேருக்கு நான் பண்ணேன். They all felt so nice and feedback கொடுத்தாங்க, டோட்டலி வேறு வேர்ல்டில் போன மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அந்த ஃபீலோட மேட்சுக்கு போகிறது பெட்டர்னு தோணுது எனக்கு. அதனால தான் நான் ஹியூமர் கொண்டு வரேன். I am raising this important question. You are customizing it for people aged above 15, 17 or 20, whatever it is. I can understand your predicament. Playing by all first class matches, Ranji Trophy match, league match, you are 17, 18, 19, 20, I don't know. But in the humor, it has more acceptability for age group also. What I am trying to tell you, take for instance, Aditya is playing football, இல்லையா? இந்த ஹியூமர் பற்றி அவனுக்கு நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாருனாக்கா உடனே புதுசாக எடுத்துன்னு போகிறான். ஹியூமர் என்ன தாத்தா, ஹியூமர் ஆகுது பண்ணாங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், ஹியூமர் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போடுவான். And this is the the happenings in almost all schools, colleges and also professional courses. Correct. That is why you find not many people are coming up to sports. They want 1 lakh payment on எனக்கு. ஹியூமர் எங்கடா ஹியூமர் பண்ணாங்க, இப்படி போடா, இதான் எனக்கு ஹியூமர் சொல்லிட்டு போறாங்க இல்லையா? How do you answer that? ஆமால, under 14க்கு அட்ரஸ் பண்ணாங்க, under 17, 16 also. ரீசன்ட்டா under 14 அட்ரஸ் பண்ணா அவங்க எல்லாம் 2009, 2010ல பிறந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் என்னுடைய வாழ்க்கை டான் பிராட்மன், ரங்காச்சாரின் இதை வட்டார் அவர் கொலம்பஸ் அப்படின்னு கிளம்பி போயினே இருப்பான். விவிக்கும் யாருமா அவரு, தியாவரசன் குமாரான்னு கேட்பான். ஸோ அவங்கள்ட்ட என்ன பண்ண, பேசிக்காக கிரிக்கெட்டுடைய நடக்கிற காமெடிகள்லாம் சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் யார்கர் போடணுன்னா உனக்கு ஃபோக்கஸ் வேணும், பேட்ஸ்மேனோட காலை பார்த்து போடணும். நீ வந்து
துரியோதனா அர்ஜுனா அப்படின்ட்டுலாம் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துன்னு தேவர் மகன் கமல் நாசர் ரேஞ்சில் மூஞ்சியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் தான் அதிகமாக வரும் மைண்டில். உங்கள் பிரெயின் பூரா கோவம் இருக்குமே தவிர ஃபோக்கஸே இருக்காது. ஸோ ஃபோக்கஸ் அர்ஜுனனுடைய ஃபோக்கஸ் மாதிரி கால் எங்கே நவருதோ நீ காலையே பாரு, அப்போதான் நீ யாருக்கு கரெக்டாக போட முடியும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 4-5 ஜோக்கை சொல்லிட்டு இதை சொல்லும் போது அவன் மைண்டை விட்டு அது போவே போகுது. ராதர் தேன் அப்படியே ஒரு பெரிய சர்மன் லெவலில் சீரியஸாக சொன்னேன்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அண்டர் 14 பசங்கள் என்ன பண்ணுறது பார். தோனி உனக்கு தெரியும், கோலி தெரியும், உன்ன டீமில் எடுத்துட்டார். டியூ ஃபேக்டர் இருக்குது, பால் ஸ்லிப் ஆகுது. இப்போ கட்சி 2 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கிழிக்கிறாங்க. ஸ்பின் எடுத்தால் ஒரு சான்ஸ் விக்கெட் எடுத்து மேட்சை ஜெயிச்சிடலாம் தோணுது தோனிக்கோ இல்லை கோலிக்கோ. உங்கள்கிட்ட பாலை கொடுக்குறாரு. டியூ ஃபேக்டர் சார், இந்த டியூவில் எனக்கு போட வராது சொல்ல முடியாது. ஒரு தில் இருந்தா என்ன வேணும் தண்ணியில தோச்சு கூட கொடுங்க, நான் போடுறேன் நீ சொல்லுவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். 2 பேர் சிரிப்பான், 2 பேர் கை தட்டுவான் அவன் பதிலுக்கு. ஸோ இப்படி எடுத்துன்னு போயிடுறது. மேக்கிங் தம் அது மேட்ச் சிமுலேஷன் மாதிரி மேட்சோட சுச்சுவேஷனில் கொண்டு போய் கேள்வி கேட்டு கிண்டல் அடிக்கிறது. அது எப்படி அவன் ஜெயிச்சு வரான் அப்படின்றது தான். ஸோ எனிதிங் நான் கிண்டல் அடிச்சா கூட நான் ஒரு இங்கிலாந்துக்கு போய் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஃபேஸ் பண்ண போறேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் தில்லா பண்ணுவேன்னா நீ எனக்கு வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும், ஆனால் நீ தில்லா ஃபேஸ் பண்ணுவேன் என் கொஸ்டின்ஸை. அந்த ஆட்டிடியூட கொண்டு வருது எல்லாருக்கும். ஸோ அப்படி டீல் பண்ணிட்டு. பட் ஐ திங்க் ஐ ஷுட் பீப்புள் ஷுட் தேங்க்யூ. ஏன்னு கேட்குறியா, இப்போ நீ யூ டேக் மை ஓன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மை கிராண்ட்சன் அண்ட் மை அதர் கிராண்ட்சன் கார்த்திக் ஆல்சோ. அவங்களாம் இப்போ கூட வந்து ஹியூமர்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து பாஸ்கி வந்து இந்த மாதிரி ரீகேல்ட் மீ வித் ட்ரெமெண்டஸ் லாஃப்டர் ப்ராசஸ் சொன்னாங்க. என்ன தாத்தா நீங்கள் என்ன கமர்ஷியல் ஜியாகிரஃபி படிச்சுட்டு இருக்கேன், நீ வந்து இது ஹியூமர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறான். கார்த்திக் அவன் எனக்கு டைமே இல்லை தாத்தா, ஹியூமரே வேண்டாங்கிறான். ஸோ தி acceptability of humor as part of your life is gradually melting away. Okay. Unless we try to do it and rev it up to such an extent that humor is also can save way. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல் லெவல்ல எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கே எழுதி போட்டிருக்கேன், ஹியூமரை டான்ஸ் அண்ட் பாட்டு மாதிரி சப்ஜெக்டா எடுத்துறாங்க. அதெல்லாம் வந்து ஹியூமர் ரத்தத்திலேயே இருக்கணும்ன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன இப்ப மயில் வந்து பிரபுதேவாட்ட போய் கேட்டுதாரு டான்ஸ் கத்து கொடுன்னு, இல்ல சின்ன குயில் சித்ரா கிட்ட வந்து குயில் போய் கேட்டுதா எப்படிங்க பாடணும்னு. ஸோ நீங்கள் ஹியூமருக்குள்ளே இன்வால்வ் ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா, இன்னைக்கு நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவீங்க, நாளைக்கு ஹெமரேஜ்ன்ட்டு போய் அட்மிட் ஆவீங்க. அதை தவிர்க்கணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் சீக்கிங் தி சர்வீசஸ் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் ஆர் சாமியார், இஃப் யூ ஹேவ் ஹியூமர், இஃப் யூ ஆர் இன்டு ஹியூமர், you can bail yourself out of chaos and crime using your own humor ன்னு சொல்ல வரேன். அது வந்து நீ வந்து ஒரு I think you don't act in dramas these days. I was doing, I was rather you should bring it. Even நீ முந்தானி சாரு கேஸ் இவன் ஃபோன் பண்ணா எனக்கு, யார் YG மகேந்திரன் மகேந்திர ஃபோன் டை, நீ என்ன சொல்ற வர மாட்டேங்கிறேன்னு சொன்ன. நான் சொன்னேன் even in fact I want to tell that மியூசியானால மனைவி இருக்குல்ல நம்மளது பாலாஜி, 2 வாட்டி பார்த்தாச்சுன்னா இன்னொரு சும்மா அவனுக்கோசமே பார்த்து சொல்லணும். இந்த சாரு கேஸ் சொல்லணும்னு நினச்சேன், நீ சொன்ன பாயிண்டே தான் சொல்லணும். இந்த humor is slowly dissolving now. Not many are interested. You have to bring it back. Correct. So that life has a meaning. Correct. Like people like you should bring it up and then see that it gains popularity. Correct. ஸோ சூப்பர். அதுதான் வந்து கிரிக்கெட் வந்து ஸ்போர்ட்டிவாக இருன்றோம். ஸ்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கும் ஹியூமர் வேணும். ஒருத்தர் ஸ்லெட்ஜிங் பண்ணால் கூட திருப்பி கிண்டல் அடிக்கிறதுக்கு ஹியூமர் இருந்தா அவனுக்கு டிமாரலைஸ் ஆகிடுவான் அவனே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விவி சார். அந்த வந்து கிட்டத்தட்ட லிவிங் வித் யூ ஃபார் அபவுட் 50 years மாதிரி ஆகிப்போச்சு இந்த எல்லாம். Fantastic. But try to see that you are able to edit it properly. Yeah, sure. So as you know that anything can spark off a fire, so you have to be careful. Okay, super. So thank you so much. LBW ங்கிறது legends before the world. அதுல வந்து முதல்ல புள்ளியார் ஸ்டோரி போட்டிருக்கிறது VV.Kumar. அவருடைய ஹெல்ப்போடய நான் இன்னும் பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி உங்களுக்கு அவங்களுடைய ஸ்டோரிஸை கொண்டு போகிறேன். ஸோ ஃபாலோயிங் த லெஜெண்ட் VV.Kumar இன்னும் வேறு எந்தெந்த லெஜெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க, எந்தெந்த லெஜெண்ட்ஸோட ஸ்டோரிலாம் எங்களுக்கு சொல்ல போகிறீங்கன்னா சீக்கிரமே நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்க்ரீனில் வரப்போகுது உங்களுடைய ஃபேவரட் LBWல. மறுபடியும் சந்திப்போம்.